மற்றும் ஒரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். உழவர்களிடையே பிரதமர் உரையாற்றிய ஈரம் காய்வதற்குள் அடுத்த துரோகம் இழைக்கப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் குற்றம் சாட்டியிருக்கிறார். நெல் கொள்முதலில் ஈரப்பத தளர்வு தொடர்பான கோரிக்கையை மத்திய அரசு நிராகரித்திருப்பதாக கூறியிருக்கிறார். கோவைக்கு மெட்ரோவை நிராகரித்துவிட்டு பிரதமர் கோவை வந்து விவசாயிகளிடையே பேசிய நிலையில் அதற்கான ஈரம் காய்வதற்குள் நெல்மணிகளுக்கான அந்த ஈரப்பதம் குறித்தான கோரிக்கையை மத்திய அரசு நிராகரித்திருப்பதாக முதலமைச்சர் தரப்பில் கடும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நெல் கொள்முதலில் ஈரப்பத தளர்வு தொடர்பான கோரிக்கையை நிராகரித்திருப்பதாக கூறப்படுகிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முழுமையான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் பாரி கார்த்திக். பாரி, வணக்கம். ஏற்கனவே முதலமைச்சர் தரப்புல இருந்து நெல்லுக்கான ஈரப்பதத்தை 17ல இருந்து 12 மாற்றுங்க அப்படின்னு கோரிக்கை விடுத்து ஒரு கடிதம் எழுதியிருந்தார். தற்பொழுது மத்திய அரசு அதை மறுத்திருப்பதாக, நிராகரித்திருப்பதாக முதலமைச்சர் குற்றச்சாட்டு முன் வச்சிருக்காரு. என்ன மத்திய அரசு தரப்புல சொல்லப்பட்டது? முதலமைச்சர் சொல்லியிருப்பது என்ன? முழுமையான விவரங்கள். வணக்கம். இந்த வருடம் டெல்டா மாவட்டங்களில் தஞ்சை, திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை என இந்த 4 மாவட்டங்களில் குறுவை சாகுபடி மிகப்பெரிய உற்பத்தியை கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த வருடம் பருவமழை சரியாக பெய்ததன் காரணமாகவும், அதே போல ஆற்றினுடைய நீரின் அளவு சராசரியாக இருந்ததனாலும் குறுவை சாகுபடியில் டெல்டா மாவட்டங்கள் மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி அடைந்திருக்கிறது. ஆனாலும் கூட பல இடங்களில் நெல் நனைகின்ற ஒரு சூழல் இருக்கிறது. எனவே அதை முதலமைச்சர் அவர்கள் ஏற்கனவே அந்த கடிதத்தை சுட்டிக்காட்டி, ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த நெல் கொள்வதற்கான ஈரப்பத அளவு 17%இலிருந்து 22% உயர்த்தி அந்த அதிகாரத்தை தென்னிந்திய மாநிலங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்றும், இந்திய உணவுக் கழக அதிகாரிகளுக்கு வழங்க வேண்டும் என்றும் இது தொடர்பாக முதலமைச்சர் அவர்கள் பிரதமர் மோடி அவர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்தின் அடிப்படையில் தற்போது மத்திய அரசு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று முதலமைச்சர் சுட்டிக்காட்டி தனது எக்ஸ் பக்கத்தில் உழவர்களுடைய உரையாற்றும் பிரதமர் அவர்கள் ஈரம் காய்வதற்குள் அடுத்த துரோகம் செய்திருக்கிறார் எனவும் தெரிவித்திருக்கிறார். கோவைக்கான மெட்ரோ ரயில் திட்டத்தை நிராகரித்துவிட்டு அதே கோவைக்கு எந்த விதமான உறுத்தலும் இன்றி மாண்புமிகு பிரதமர் வந்து சென்றது. ஈரம் கூட இன்னும் காயவில்லை. அதற்குள் நெல் கொள்முதலுடைய ஈரப்பதம் தளர்வு தொடர்பாக நமது கோரிக்கையை மத்திய அரசு நிராகரிக்கிறது எனவும் முதலமைச்சர்கள் தெரிவித்திருக்கிறார். கனமழையின் காரணமாக ஈரப்பதம் அதிகமாகியுள்ள நெல்லினை கொள்முதல் செய்ய வேண்டும் என்று தமிழ்நாட்டின் குரலில் ஏன் பிரதமர் அவர்களுடைய காதுகளுக்கு கேட்கவில்லை என்றும், விவசாயிகளின் அலுவலர்கள் ஏன் கேட்கவில்லை என்றும் கேள்வி கேட்டிருக்கிறார். தண்ணீர் ஏன் தெரியவில்லை என்றும் கேள்வி கேட்டிருக்கும் முதலமைச்சர் அவர்கள் கடந்த ஆண்டுகளில் தமிழ்நாடு அரசினுடைய கோரிக்கையில் அடிப்படையில் இத்தகைய ஈரப்பத தளவை பலமுறை வழங்கிய மத்திய அரசு தற்போது வழங்க மறுப்பது ஏன் எனவும் தெரிவித்திருக்கிறார்.